ஹாய் நண்பாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரியல் டைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆல்மோஸ்ட் 41,500 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியாச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ளஸ் இருக்குது, அதே சமயத்தில் மைனஸும் இருக்க தான் செய்யுது. இந்த ஹெட் ஓரிங்கில் ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 தடவை மாற்றிருப்பேன். இப்போ 4வது டைமாக இந்த பிரச்சனை எனக்கு திரும்பவும் வந்திருக்கு. இது எனக்கு மட்டும் தான் இப்படியா, இல்லை வந்து இந்த வண்டி வச்சுருக்க எல்லாருக்குமே இப்படி தானே சொல்லிட்டுன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ப்ராப்ளம் எல்லோரும் காமனாக வர்றது தான். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு தான் செயின் ஸ்ப்ராக்கெட் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா வண்டி வச்சுருக்க நிறைய பேருக்கு தெரியும், 25,000 35,000 கிலோமீட்டர் வந்துச்சுனால செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம்னு வந்தது 40,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப ஹீரோ தரப்பில் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 செயின் ஸ்ப்ராக்கெட் விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே இப்படி தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. அது வண்டி செயின் தேய்மானத்தை பொறுத்து. அடுத்த ஒரு பெரிய அடி பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 1.5 வருஷத்துலேயே 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, அதுக்கே சாக் ஆப்சர் போயிடுச்சு. இந்த சாக் ஆப்சர் போனது தான் எனக்கு பெரிய அடியாக பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு பெரிய மைனஸ் தான். இது ஹீரோ தரப்பில் கேட்குறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக தேய்மானம் இருக்குது, வண்டி ஓடிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சாக் ஆப்சர் சீக்கிரமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை கிளைம் பண்ணிக்கலாம் வாரண்டியில் அப்படின்னு பார்த்தாலும், நான் வாரண்டி பீரியட்குள்ளே இருந்தாலுமே இதை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது நீங்கள் தான் பார்த்தாகணும், இது உங்களுக்கு தேய்மானத்தில் வந்துடும் அப்படின்றப்ப இது உங்கள் செலவில் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய அடி தான் எனக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றி நிறைய ப்ளஸ்ஸு, அதே சமயத்தில் நிறைய மைனஸும் இருக்க தான் செய்யுது. இதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பாஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.